ரசிகர் மன்ற தலைவருடைய அப்பா இறந்ததுக்கு நேர்ல போயிட்டு ஆக்டர் கார்த்தி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவருடைய தந்தையுடைய மறைவுக்கு நேர்ல போயிட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு நடிகர் கார்த்தி. அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் மற்றும் அகில இந்திய கார்த்தி மக்கள் நலமன்றம் அப்படின்ற இரு பெரும் இயக்கங்களுடைய தலைவரா பரமு அப்படின்றவரு செயல்பட்டுட்டு வராரு. பரமுவோட தந்தை நேற்று மாலை உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிட்டாரு. உயிரிழந்த ரசிகர் மன்ற தலைவருடைய தந்தையின் மறைவுக்கு நடிகர் கார்த்தி இப்போ நேர்ல வந்திருக்காரு. அடையார் சாஸ்திரி நகர்ல இருக்கிற பரமு அவர்களுடைய இல்லத்துக்கு நேர்ல போயிட்டு இப்போ அஞ்சலி செலுத்தி இருக்காரு. இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கடலை மிட்டாய் ஒண்ணா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கடலை மிட்டாய். வேற என்னலாம் இருக்கு உங்ககிட்ட? கடலை மிட்டாய் இருக்கு, மணிலா மிட்டாய் இருக்கு, எள்ளு மிட்டாய் இருக்கு, 3 ரகம் மிட்டாய் இருக்கு. 50 ரூபா, 50 ருபீஸ், இது 20 ருபீஸ். ஒன்று போதுமா? மாட்டேன். சரி, கடலை மிட்டாய் மட்டும் தான் சாப்பிட்றேன். எவ்வளோ இருக்கு இந்த வாரம்? 100 ரூபா. 100 ரூபா காசு தரவா? எல்லாத்தையும் தரவா? இது ஒன்று சேர்த்து கொண்டு போகிறோம். உங்களுக்கு கடலை மிட்டாய் தானே அதிகமாக பிடிக்கும். சரி, 5 பாக்கெட் இருக்கு. 5 பாக்கெட் இருக்கா? 5 இருக்கா? சரி, தேங்க்யூ. சரியா போச்சுண்ணே. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எடுத்து தரல. போய் கூழுக்கு போவோம். கூழு விட்டோட பாப்பன் தாத்தா வச்சுட்டே இருப்பாங்க. தாத்தா எங்க நிற்பாலும் வெள்ளோட்டு பக்கத்துல நிற்பாங்க. நீங்களும் வாங்குங்க. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதெல்லாம் இந்த தாத்தாவை பாப்பேன்னா அவர் கடலை மிட்டாய் எள்ளூருண்டெல்லாம் விற்பாங்க. நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்குங்க அப்படின்னு இந்த குழந்தை பேசினது பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. கூழு விட்டோட பாப்பன் தாத்தா வச்சுட்டே இருப்பாங்க. தாத்தா எங்க நிற்பாலும் வெள்ளோட்டு பக்கத்துல நிற்பாங்க. நீங்களும் வாங்குங்க. தூத்துக்குடி மீனவன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒரு குட்டி பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போறாங்க. அவர் சாலை ஓரமா இந்த கடலை மிட்டாய், எள்ளூருண்டை இந்த மாதிரிலாம் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு உழைச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிற அவருடைய மனசு பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அண்ட் அவர்கிட்ட போய் இந்த குழந்தை வந்து எனக்கு இது தாங்க அது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் வந்து கொடுக்குறாங்க. என்ன இருக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னு கேட்டதும் அவர் கொடுத்துடுறாரு. எக்ஸ்ட்ராவாகவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான காசையும் கொடுத்துடுறாங்க.